ஆரம்பிக்கும் போதே இருந்தவங்க இப்ப கை விரிச்சிட்டாங்க. நீதான், அது உன் வாழ்க்கை, அது உன் வேலை, அது உன் பிரச்சனை, நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். இல்ல கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருப்பீன்னு சொன்னீங்கல்ல, இல்ல நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் கலண்டிருக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க கலண்டிருக்கலாம். நிறைய பேர் கலண்டுறாங்க பாஸ்டர். இந்த ஓட்டத்தினுடைய ஆரம்பத்துல நிறைய பேர் இல்லாதவங்க பகுதியில தான் உங்க வாழ்க்கையில வந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல தான் நிறைய பேர் உங்களை தேடி வந்தாங்க. உங்களை தேடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிச்சு. நீங்க அவங்களால ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஆனா பாதியில வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு பாதியிலே போயிட்டாங்க. பாதியில வந்தவங்க நிறைய பேர் உங்களிடத்துல இன்னைக்கு இல்ல. பெத்த பிள்ளைங்க கூட உங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தை நான் பிடிச்சது பாதியில இல்ல, உன் கரத்தை பிடிச்சது 50 வயசு தாண்டி இல்ல, 40 வயசு தாண்டி இல்ல, நீ தாயின் கருவின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அப்பவே உன் கையை அங்க பிடிச்சிட்டாரு மகன். அந்த நிமிஷத்துல உங்க கையை பிடிச்சிட்டாரு ஆண்டவர், அங்கேயே பிடிச்சிட்டாரு. நீங்க தாயின் கருவில இருந்து வெளிப்படும் போதே கர்த்தர் உன் கையை பிடிச்சாரு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உன் கூட நான் தான் பார்க்கிறேன், நான் தான் பார்க்கிறேன், நான் தான் பார்க்கிறேன். இது ஒரு பஸ் பிரயாணம், இது ஒரு பஸ் பிரயாணம். நிறைய பேர் ஏறுவாங்க, நிறைய பேர் இறங்குவாங்க. அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது அவங்கவுங்க இறங்கிடுவாங்க. அவங்கவுங்க பிரச்சனை வரும்போது அவங்கவுங்க கலண்டுருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே அவங்கவுங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த வண்டி ஓட்டுனர், அவர் தான் அந்த வண்டி ஓட்டுனர், அவர் தான் உங்களை ரட்சித்த தெய்வம், அவர் தான் உங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இந்த உலகமே உங்களுக்கு துணை நின்று, இந்த உலகமே உங்களுக்கு விரோதமா போனாலும் உங்களை அழைச்ச தெய்வம் கடைசி வரைக்கும், நீ பரலோகத்துல போய் சேகர வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டுற அந்த மனுஷன், அந்த வண்டியை ஓட்டுற தேவ பிதா, தேவ குமாரன், வண்டியை நடத்துற அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. நம்புறவங்க நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு